டெக் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேமிங் போன் பத்தி தாங்க பார்க்க போறோம். வேற எதுவுமே இல்ல, த ரெட் மேஜிக் 10 Pro Plus பத்தி தான். இது 100% கேமர்ஸ் மைண்ட்ல வச்சு டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதோட பவர்ஃபுல்லான ஸ்பெக்ஸ் அது மட்டும் இல்ல, என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஸ்கிரீன் பத்தி பார்க்கலாம். ரெட் மேஜிக் 10 Pro Plusல 6.85 inch OLED ஸ்கிரீன் இருக்கு with sharp 1.5K ரெசல்யூஷன் and 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல ஃப்ரண்ட் கேமரா அண்டர் டிஸ்ப்ளேவா கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிஸ்ப்ளேவுமே உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்ப்ளேல எந்த இன்டரப்ஷனுமே இல்லாம ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு வியூவோட கிடைக்க போகுது. பிரைட்னஸ்ல இது 2000 nits. சோ ஈவன் சன்லைட்ல கூட இன்னும் பிரைட்டா நம்ம கிளியரா பார்க்க முடியும். அண்ட் டிம்மிங் ரேட் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ தட் நம்மளுக்கு நைட் டைம்ஸ்ல கூட பார்க்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது எல்லாத்தையும் ரன் பண்றதுக்கு ஒரு பீஸ்ட் ப்ராசஸர் இதுல கொடுத்திருக்காங்க. Snapdragon 8 Elite with LPDDR5X RAM and UFS 4.0 Pro storage கொடுத்திருக்காங்க. So that நம்மளுக்கு இது smooth and ultra responsive gaming experience கொடுக்கும். அதோட Red Magic Red Core R3 chip கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்ல, ஃப்ரேம் ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணும் அண்ட் ஓவரால் கேம் பிளே இன்னும் ஸ்மூத்தா இருக்க வைக்குது. இன்ஃபேக்ட் இது 120 frames per second சப்போர்ட் பண்ணும். இது Android 15ல ரன் ஆகும் with Red Magic OS 10.0. so that இதோட UI வந்து கேமர்ஸ்க்குனே ஸ்பெஷலா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரியிலும் இது டாப் நாட்ச் தாங்க. 7050 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி இது கொடுத்திருக்காங்க with 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. ஜஸ்ட் 11 மினிட்ஸ்லயே 50% பேட்டரி சார்ஜ் பண்ணிடும். அது மட்டும் இல்ல, 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் கூட ஆகிடும். நார்மல் ப்ரோ மாடல்ல 6500 mAh பேட்டரி அண்ட் 80 வாட் சார்ஜிங் இருக்கு. கேமரா செட்டப் பத்தி பார்த்தா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா அண்ட் ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்திருக்காங்க. அதோட 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கூட கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு 16 மெகாபிக்சல் கேமரா அண்டர் டிஸ்ப்ளேல இருக்குது. சோ தட் நீங்க டிஸ்ப்ளே பாத்தீங்கனாலே தெரியும், நல்ல கம்ஃபர்டபுளா பெரிய டிஸ்ப்ளேவா நம்மளுக்கு இருக்குது. எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்மளால ஃபுல் வியூ பண்ண முடியும். கூலிங் சிஸ்டம்ல இது அப்கிரேடா இருக்குன்னு தாங்க சொல்லணும். வித் லிக்விட் மெட்டல் 12,000 ஸ்கொயர் மில்லிமீட்டர்ஸ் வேப்பர் சேம்பர் அண்ட் ஏரோஸ்பேஸ் கிரேட் மெட்டீரியல்ஸ் ஹை எஃபிஷியன்சி ஹீட் மேனேஜ்மெண்ட்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ரெட் மேஜிக் என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல்ல 13 டைம்ஸ் கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கான்ஃபிகரேஷன்ஸ்ல பார்த்தா பேசிக் மாடல்ல 12 GB RAM அண்ட் 256 GB ஸ்டோரேஜ் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் $693 வருது சைனால. அண்ட் டாப் கான்ஃபிகரேஷனா 24 GB RAM அண்ட் 1 TB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா $1040 கிட்ட வருது. ரெட் மேஜிக் குளோபல் ஸ்டோர்ஸ்ல பிரைசஸ் காம்படிட்டிவா இருக்கு. சோ இது கேமர்ஸ்க்கு ஃபுல் வேல்யூ கொடுக்குற ஒரு போனா தாங்க இருக்க போகுது. இதுதான் நம்ம ரெட் மேஜிக் 10 Pro Plus பத்தின எல்லா அப்டேட்ஸுமே. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேமர்ஸ்க்கு இது எப்படிப்பட்ட போனா இருக்க போகுது? உங்களோட தாட்ஸ் என்ன? நீங்க ஒரு கேமிங் லவரா இருந்தா இதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டெக் நியூஸ் தெரிஞ்சுக்க டெக் பதிவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.